கோயம்புத்தூர்ல விஓசி பார்க்கு. ஓ, விஓசி ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ காலேஜ் ஹாஃப் டே போகல. அப்ப இன்னைக்கு நிறைய பேரு காதலிய கூப்பிட்டு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் காதலிய கூப்பிட்டு சுத்துவாங்க போல இருக்கு. சரி, விட்றா, நமக்கு எப்பயும் போல சட்டி பானை விளக்குற வேலை அதுதான். அக்கா, எங்களுக்கு எல்லா நாளுமே லவ்வர்ஸ் டே தான். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அன்பை பகிர்ந்துக்க கூடாது அக்கா. எல்லா நாளுமே அன்பா இருக்கணும். அதுதான் உண்மையான காதலர் தினம். எல்லா நாளுமே நம்ம லவ் யூ நான் உன் மேல அன்பா இருக்கேன்னு எப்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? சொன்னாதான் புரியும் அப்படி கிடையாது. அவங்க ஒரு சில நேரம் மன வருத்தத்துல இருப்பாங்க. அப்ப நான் உனக்கு துணையா இருக்கேன், கூடயே இருப்பேன்னு சொல்லி நம்ம அந்த லவ் யூவோ அந்த அன்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலம் வரும். சரி, நம்ம தோண்டு போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிதான் எல்லா நேரமே நம்ம சொல்லிக்கிறது. ஆனா இன்னைக்கு அதிகப்படியான சரி நம்ம சொல்லிக்கலாம். நல்லது. கூடிய சீக்கிரம் அதுதான் நடக்கும் போல. பரத் மாதிரி சிஸ்டர் பேசாம என்ன சொல்றது? ஓ, இப்படி வேற இருக்குல்ல. ஆனா தூரமா தானே இருக்காங்க. நமக்கும் இதே நிலைமை தானா? அப்படிலாம் நம்ம நினைச்சா எந்த நிலைமையும் மாத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லவ்வர்ஸ் கூட போனோம்மா. பாவிகளா, எல்லாருமே லவ்வர்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் நீ மட்டும் தான் லவ் பண்றேன்னு நினைச்சேன். அம்மா அப்பா கூட வெளியே போயிட்டு வாங்க. ஓ, அம்மா அப்பா கூட வெளியே போயிட்டு வாங்க. அந்த ஆள் 11:30 மணிக்கு வருவாருடா. அதுக்கு மேல எங்கடா போறது? நம்ம வீட்டு பின்பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து டீய போட்டு குடிக்கணும். அதுதான் வேணா நடக்கும். ஆமா, வருஷம் ஃபுல்லா வருத்தமாவே தான் இருப்பாங்க போல. என்ன செய்ய சிஸ்டர், மைண்ட் பிசினஸ் அந்த மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு டைம் ஒதுக்குறது இல்ல சிஸ்டர். அவ்வளவுதான். அழுதுட்டே தான் மெசேஜ் பண்றேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் நீங்க இப்படி இருக்கீங்க? அழுகாதீங்க சிஸ்டர். அதாவது நம்ம லவ் பண்றவங்கள நம்ம உதாசீனப்படுத்துறோம் அப்படின்னா அது அவங்களோட ஃபைண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க நினைக்கணும்ல. உதாசீனப்படுத்துறாங்களா, அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க அதையும் நீங்க உணரணும்ல. மொட்டை மாடியில காபி குடிங்க 11 மணினா. ஆமா, இன்னைக்கு மொட்டை மாடி தான் போகணும். ஏன்னா நம்ம சுபின் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க. இன்னைக்கு சுபின் வீட்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு வர்றாங்க. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இருக்கான். ஸோ அவங்க கூட நம்ம வீட்டுல கீழே காஃபி எல்லாம் போட்டு பிள்ளைகளோட ஜாலியா ஒரு அரட்டை அடிக்க போறேன். இன்னைக்கு மாடியில போய் தான் அரட்டை அடிக்க. என்ன ஆச்சு கனிஷ்கா அக்கா? நல்லது நடந்தா சரிதான். ஓகே, பாய் பாய் ஜான். பாய் ஜான். நைட்டு 9 மணி லைவ் வந்துருங்க. யோ குண்டாச்சட்டி, லைவ்ல இருக்கியா இல்லையா? உனக்கெல்லாம் போய் லைவ்ல ஷேர் பண்ணேன் பாரு குண்டாச்சட்டி. இன்னைக்காவது அந்த கண்ணை கழுவியா? அந்த கண்ணை நல்லா கழுவிட்டு நல்லா முடிச்சு பாரு. தண்ணி துளிச்சு விட்டு ஆடு மாதிரி பெப்ப சிரிப்புன்னா எனக்கு அடக்க முடியலையா குண்டாச்சட்டி? வரேன். பாய் பாய் ஜான். பாய். காதல் காமெடி ரோஜன். நான் சரக்கு அடிக்க போறேன். செல்லம், நீங்க சரக்கு அடிக்க போறீங்களா? போயிட்டு வாங்க. என்ன சரக்கு அடிக்க போறீங்க காதலர் தினத்துக்கு? ஓ, குண்டாச்சட்டியா? ஓகே ஓகே சிஸ்டர். இன்னைக்கு பிளாக்கை எடுத்து விட்டு வீடியோ கால் பண்ணி டென்ஷன்லாம் ஆகல. அது என்னன்னு தெரியல. வெளியே சொல்ல முடியாத வலி வேதனைகள்லாம் இருக்கு. அது என்ன பண்ண, அதுக்காக நான் என்ன ஃபீல் பண்ண, அதுக்காக பார்க்காம பேசாம கூட இருக்கணுமா அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அது மொத்தத்துக்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்ஷயா, என்னையும் சேர்த்துக்கோங்களேன். உங்க பையன் என்ன படிக்கிறாங்க கனிஷ்கா அக்கா? கேளு.